பாருங்க அடுத்தது பாருங்க வேசி யோகம் வெசி யோகம் அப்படின்னு சொல்லாது. வெசி யோகம்னா என்ன? சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு ஆகியோர் தனியாகவோ சேர்ந்தோ இருந்தால் இது வெசி யோகம் எனப்படும். இது யோக தீபிகம் சொல்லுது. இதிலும் சுபவெசி யோகம் அசுபவெசி யோகம் என்று இரண்டாக பிரிக்கலாம். சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்குமானால் சுபவேசி யோகம், சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்குமானால் அசுபவேசி யோகம். இப்போ இங்க பாருங்க இது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இந்த சூரியன் இருக்க இந்த சூரியன் பாருங்க, இந்த சூரியன் இருக்க இந்த சூரியன் அடுத்தது சந்திக்கக்கூடிய கிரகங்கள் பாருங்க, இந்த சூரியன் அடுத்தது சந்திக்கக்கூடிய கிரகங்கள் இந்த புதன் சுக்கிரன் குரு. இந்த சூரியன் அடுத்தது சந்திக்கக்கூடிய கிரகங்கள் புதன் சுக்கிரன் குரு. இது எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ இங்க இருக்குது, இப்ப சந்திக்க போற நிமிடம் தான். ஏங்க ஒரு பக்கம் பயணத்துல போறோம், நமக்கு பிடிச்சவங்களை சந்திக்க போறோம், நமக்கு பிடிச்சவங்கள சந்திக்க போறோம். இப்போ தேருக்கு போவே தெம்பு திரும்பி வரையில வம்புமாங்க. இப்ப பிடிச்ச விஷயத்த செய்ய போகையில நமக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்கு, உற்சாகத்தோட போக வேணுமா சார்? சார் மாணவன் 100 மார்க் எடுத்து ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குற அன்னைக்கு, ரேங்க் கார்டு கொடுக்குற அன்னைக்கு வாத்தியாரை சந்திப்பது சுபம், ஆர்வமா போய் வாங்குவான். 25 மார்க் எடுத்த மாணவன் வாத்தியாரை சந்திக்க போகும்போது இன்னைக்கு வாத்தியாருக்கு ஏதாவது பேத்தியே வந்துடாதா, வாத்தியாருக்கு ஏதாவது வைத்தால போயிடாதா, கிளாஸுக்கு வரமாட்டாரா, நினைப்பானு நினைக்க மாட்டானா? அப்ப மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும், பிடிக்காத விஷயங்களை சந்திக்கும் போகையில எப்படி இருக்கும்? அப்பவும் மனநிலை பாதிக்குமே பாதிக்காதா, இல்ல மனநிலை சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஒரு காதலன் காதலியை சந்திக்க போகும்போது மனநிலை சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். அதே கல்யாணம் ஆகி மனைவி சந்திக்க வரும்போது எப்படி இருக்கும், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? இப்படி உதாரணம் சொன்னா டக்கு புரிஞ்சுக்கிறீங்க சோழனி சார். அப்போ நம்ம இந்த 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது இது சுபவெசி யோகம், 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அசுபவெசி யோகம். அங்கேயும் சூரியனுக்கு அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுல இருந்து, சூரியனுக்கு 12ஆம் இடத்திலேயோ சூரியனுக்கு 2ஆம் இடத்திலேயோ அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த சின்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு படங்கள் போட்டு உங்களுக்கு கிளைமேக்ஸோட சொல்லித்தாரு. அதுவும் சிறப்பில்லை, சிறப்பில்லைங்க, பாதிக்கும். நல்லதை சந்திச்சு வந்தாலும் அதை எப்படி சொல்றதுன்னா, அப்பதான் சந்தோஷமான ஒரு விஷயத்தை கடந்து வர்றியா, சந்தோஷமா இருக்கியா, வந்து பார்த்தா இந்த பக்கம் நமக்கு பிடிக்காத ஆள் நிக்கிறான், என்ன பக்குங்க, அப்பதான் அப்ப கிடுகிடுன்னு இறங்கும் சந்தோஷம், கிடுகிடுன்னு இறங்கும். சூரியனுக்கு மின்னும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த அர்த்தம் சொல்லித்தர போற இருங்க, ஒரு ஜாதகத்தை போட்டுக்கிறதுக்கு. சூரியனுக்கு மின்னும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இத வந்து நம்ம இவரு சுப்பிரமணிய சார் வந்து ஏற்கனவே நான் கிளாஸ் இருக்கல தங்கபாண்டி சொன்னது சொல்லிட்டேன். சூரியனுக்கு மின்னும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். ஐயா சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு நம்ம சித்தாந்த ரீதியா விளக்கம் கொடுக்கல, இந்த மாதிரி கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஏன் இருக்கக்கூடாது புரியுதுங்களா? சூரியனுக்கு மின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. ஐயா நீங்க தானே சொன்னீங்க சுப்பிரமணிய சார்? சூரியனுக்கு மின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகன் எப்படியும் வெற்றி பெற்று விடுவார் சொன்னீங்களா இல்லையா? அதைத்தான் நான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
புரியுதுங்களா? ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிராக்டிகலா புரிய வச்சுட்டு இருக்கிறேன். புரியுதா? அப்போ இங்க பாருங்க, பெசி யோகம். இது வந்து சூரியன் கடந்து சுபகிரகத்தை சந்திக்க போறாரு. அது உங்க ஜாதகத்திலே இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகம் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு ஜாதகமே எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. இந்த ஜாதகத்தை பாருங்க, எவ்வளவு திறமை இருந்தும் கூட இந்த ஜாதகம் பயங்கர அடி, பயங்கரமான அடி, பயங்கரமான சங்கடம், பயங்கரமான பிரச்சனை. இந்த ஜாதகம் இதுதான் இன்னைக்கு வரக்கூடிய ஆய்வு ஜாதகம். இந்த ஆய்வு ஜாதகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அடுத்த கிளாஸ்ல. இங்க பாருங்க, இந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருந்து கூட ஜாதகம் என்ன லக்னாதிபதி சூரியன் லக்னத்துக்கு 3ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கார். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி என்ன இருக்காரு? லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? சூரியன். அவரு நீசம் பெற்று நீசவங்க ராஜயோகத்தில் இருக்கார். நீசம் பெற்று நீசவங்க ராஜயோகத்தில் இருக்கார். எங்க 11ல இருக்காரு. 11ல சூரியன் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனா ஒண்ணும் இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜாதகனுடைய நிலைமை. ஏன் பாருங்க, பாருங்க, சூரியனுக்கு முன்னும் சனிக்கேது. தங்கம் நல்லா கவனிக்கணும். சூரியனுக்கு முன்னும் யாரு? சனிக்கேது. லக்னத்துக்கு முன்னும் செவ்வாசனி. குருவுக்கு முன்னும் ராகு செவ்வா. கடுமையான கஷ்டமான சூழ்நிலை ஜாதகங்கள். ஒண்ணு எல்லாம் இருந்து ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே மொட்டைக்கு கொண்டாந்து போட்டுருச்சு. இதுதான் யோக பங்கம். கண்டு புரியுதா? அனைத்திலே ஏமாற்றம், விரக்தியான நிலை, விரக்தியான நிலை. பாருங்க, சூரியனுக்கு முன்னும் பாவகிரகங்கள், குருவுக்கு முன்னும் பாவகிரகங்கள், லக்னத்துக்கு முன்னும் பாவகிரகங்கள், லக்னத்துக்கு முன்னும் பாவகிரகங்கள். எப்படி இருக்கும் ஜாதகனுடைய வாழ்க்கை? ஜாதகத்துல சந்திரன் உச்சம், சந்திரன் உச்சத்தில் இருக்கிறான், செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறான், செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறான், சூரியன் நீசமங்க ராஜ்யோகத்தில் இருக்கிறான், சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறான், சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறான். இத்தனை அமைப்பிருந்தும் எப்படிப்பட்ட யோகத்தை சிக்கிருக்குன்னு பாத்தீங்களா? இதையெல்லாம் ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு வரும்போது பார்க்க வேண்டும். நம்ம டக்குனு திசை எடுத்துட்டு லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், குரு திசை நடக்குது, சிறப்பு. ஜாதக பூர்வ ஸ்தானம் 5ஆம் அதிபதி உச்சம், 5ஆம் அதிபதி 2ல வந்து உச்சம். அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி நீசபந்த ராஜயோகம், லக்னாதிபதி 3ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் விஷ்ணு மகாலட்சுமி யோகம், விஷ்ணு மகாலட்சுமி யோகம். லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் உச்சம், விபரீத ராஜயோகம். இதையெல்லாம் பார்த்துட்டு ஓஹோன்னு சொன்னீங்கன்னா அங்க ஒண்ணும் இருக்காது. சொல்லுங்க தங்கம், யாரோ பேசுறீங்க? சார் சொல்லுங்க. சார் இந்த ஜாதகத்தை கணக்க பொருத்தமா வந்தது. இப்ப இப்படித்தான் யோக பங்கம் ஏற்படுது.
இப்படித்தான் யோக பங்கம் ஏற்படுது. எங்க பாருங்க, இந்த சூரியன் இந்த பக்கம், இந்த பக்கம் சனீஸ்வரன், இந்த பக்கம் ராகு. இந்த சூரியன் பாவம் எப்படி இருப்பாரு? இவர் எப்படி இருப்பாரு? இப்படி 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 இடையில் மாறிட்டா என்ன ஆகும்? இவரால் என்ன, இந்த ஆத்மாவால என்ன செய்ய முடியும் சார்? நமக்கு ஆத்ம சரீரம் இயங்காதுல்ல. நீங்க சித்தாந்தத்துக்குள்ள ஓடுங்க. இவ்வளவு தூரம் 2 வருஷமா சித்தாந்தம் கத்துக்கணும்ல. ஆத்ம சரீரம் இயங்காதுல்ல. ஆத்ம சரீரமான முதல் சரீரமே இயங்கலைன்னா மத்த சரீரம் இயங்கி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதா? ஆத்ம சரீரம் இயங்கலைன்னா அது சம்பாத்தியத்துக்கும் ஆத்ம சரீரம் தான். ஆத்ம சரீரம் மிக முக்கியம். என்னைக்கும் பாவகத்தையும் காரகத்தையும் குழப்பிக் கொள்ளாதீங்க. பாவகம் மேற காரகம் மேற. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி அப்படிங்கறதுதான் சூரியன். 5ஆம் இடம் தர்மத்திரியோடம் தானே, உணர்வு சார்ந்த ராசி தானே. அவனுக்கு சம்பாத்தியத்துக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாவகத்தையும் காரகத்தையும் குழப்பிட்டீங்கன்னா ஜோசியம் வராது. காரகத்தை பார்க்கும்போது சூரியனுடைய தன்மை மட்டும்தான் எடுத்துக்கணும், பாவகத்தை கொண்டு வரவே கூடாது. அப்போ காரகத்துல சூரியன் சம்பாத்திய காரகன். ஆத்மா ஆத்மா பலமதான் சம்பாதிக்கும். சார் நீங்க தொழில் ரீதியா பேசுறீங்க, நீங்க ஒண்ணு முதலீடு பண்றீங்க, நீங்க ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆத்மபலம் இல்லாதவன் எல்லா இடத்துலயும் ஏமாறுவான். சார் ஏமாற மாட்டான், ஈஸியா ஏமாத்துவாங்க. கெட்டது ஏமாத்து. சார் பாலசுப்ரமணியம் சார், அதுக்கு முதல்ல ஆத்ம பலம் வேண்டும். அப்ப இந்த ஜாதகம் பாருங்க, இந்த ஜாதகம் இந்த ராகு செவ்வாய் லக்னமும் பாவகத்திரி யோகத்துல, இந்த 3 கிரகம் பாவகத்திரி யோகத்துல, விபரீத ராஜ்யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய சந்திரன் உச்சத்துல தான் இருக்கிறான். உச்சத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ ஜாதகம் கடுமையான ஒரு ஒரு சாதாரண நிலையில் எல்லா நிலையிலும் கஷ்டத்தை அனுபவிப்பான். ஜாதகன் எல்லா நிலையிலும் கஷ்டத்தை அனுபவிப்பான். அதுதான். இன்னொரு சார் கேளுங்க. சூப்பர் சூப்பர் அருமையான யோகம். இது கிரகமாலியா யோகமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க வரிசையா கிரகங்கள் இருக்கு. இந்த ஜாதகம் கிரகமாலியா யோக ஜாதகமா? எதுல இருந்து கிரகம் இருக்கு? கிரகம் எதுல இருந்து இருக்கு? கிரகம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல 10ல இருந்து இருக்கு. என்னைக்குமே ராகு இருக்கிற வீடு வெட்டணும். 11ல இருந்து எடுத்துக்கங்க. இது லாபமாலியா யோகம். என்ன யோகம்? லாபமாலியா யோகம். லாபமாலியா யோகம் நடக்குமா? நடக்காது. முன்னும் ஒரு சுபகிரகத்துக்கு முன்னும் இன்னும் பாவகிரகம், ஒரு சுபகிரகத்துக்கு முன்னும் இன்னும் பாவகிரகம், ஒரு சுபகிரகத்துக்கு முன்னும் இன்னும் பாவகிரகம். இந்த ஜாதகம் எப்படி கிடைச்சிருக்குதா உங்களுக்கு உதாரணம் போடுறது சார். அப்போ இந்த ஆத்ம சரீரம் இயங்காது. இது பாதிச்சுன்னா எல்லாமே டோட்டலா ஆத்ம சரீரம் பாதிச்சுன்னா எல்லாத்துலயும் பவர் குறையும் சார். நம்ம கண்ணை யாருமா, நம்ம டாடா அதிபர் ரத்தன் டாடா கண்ணு, அவரு அப்படியே தடுமாறிக்கிட்டு நடந்து வரல. அவருக்குன்னு மதிப்பு இருந்தது. கம்பெனி அவர் நடந்தாருன்னா ஒரு சிங்கம் மாற. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடலை வச்சுட்டு நீ தொழில் பண்ண முடியுமா? ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அந்த உடம்பு வச்சுட்டு அவருக்கு அதே அறிவு மூளை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த உடம்பு வச்சுட்டு நீ இயங்க முடியுமா? சமாத்தி கொண்டு போக முடியுமா? முடியாதல்ல கண்ணு. அப்போ ஆத்ம பலம் முக்கியம். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சூரியன் பலமா இருக்கணும். நாளைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு எடுக்கக்கூடிய சரி, சம்பாதிக்கிற ஆற்றல் வேணும் சரி, சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தாதான் சம்பாதிக்க முடியுமா? என்னமா கண்ணு முதல் பாயிண்ட் எடுத்துக்கங்க. அதாவது நான் சொல்றது என்ன, நீங்க தேடி போற முதல் விஷயத்துக்கு முதல் பாயிண்ட் எடுத்துக்கங்க. பாவகத்தெல்லாம் அப்புறம் கொண்டு வரலாம். எல்லாம் நீங்க இப்பவே 10 விஷயத்த உள்ள போட்டீங்கன்னா நம்ம அதுல சாதிக்கவே முடியாது. அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்துக்கங்க. அதாவது நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள போக முடியும்.
எடுத்த உடனே போய் நம்ம இது எல்லாத்தையும் டோட்டலா இந்த யூடியூப்ல பேசுறோம்ல அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டே பாவகத்தெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து இந்த பொருள்காரத்தை பாருங்க இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா முடியாதுமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது, தோத்து போயிடுவோம். அடிப்படையில ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த திருமண பொருத்தை உருவாக்குனேன், திருமண பொருத்தை உருவாக்குறப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னது என்ன, ஆத்ம சரீரம். இந்த ஆத்ம சரீரத்தை போட்டு ஆத்ம சரீரத்தை சொல்லித்தானே அடுத்து ஒவ்வொரு விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்து வந்தேன் கண்ணு. இதுக்கும் அதே தான் கண்ணு, புடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சம்பாதிக்கணும்னா ஆத்ம சரீரமான சூரியன் நல்லா இருக்கணும். நீங்க உங்க ஜாதகத்திலே பாத்துக்கங்க, சூரியன் நல்லா இருக்க நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க. 2 ஜாதக கண்ணு இருக்குது. 100 சார் உங்களுக்கு சூரியன் எங்க எங்க பின்னாடி யார் இருக்கிறா, பின்னாடி பின்னாடி செவ்வாய் மட்டும் தான் வச்சிருக்காரா? செவ்வாயை பத்தி பயப்படவே தேவையில்லை. சூரியன் செவ்வாயை தாண்டி வருவதை பத்தி பயப்படவே தேவையில்லை. சூரியன் யாரை தாண்டி வரக்கூடாது, படம் போட்டு காட்டினேன். சனி ராகு கேதை தாண்டித்தான் வரக்கூடாது. செவ்வாயை தாண்டி வர்றதை பத்தி பயமே இல்லை. ஆனாலும் என்ன கேட்டீங்கன்னா, சாதகர் ரத்த உறவுகளால் பாதிக்கப்படுவார், பொருளாதாரத்தை இழப்பார், ஏமாற்றப்படுவார். ஏன்னா ரத்த சம்பந்தமான கிரகம் செவ்வா, அவனுக்கு இயற்கை பாவத்தன்மை உண்டு. அவங்களுக்காக ஒரு நிறைய செஞ்சு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். சம்பாதித்த மனத்தை கொஞ்சம் இழந்திருப்பான். அதான் நடந்தது சார். அப்போ அப்போ இதுதான். ஆனா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா சூரியன் செவ்வாய் நண்பர்கள், அதனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. இங்க ராகுகேதுவை சந்திக்கும் போதுதான் பாதிப்பு. லக்கண புள்ளி செவ்வாய் சனிக்குள்ள மாற்றினது பாதிப்பு, அது வேற. ஆனா சூரியன் தன் நண்பரைத்தான் சந்திச்சிருப்பார். சூரியன் தன்னுடைய எதிரியான ராகு கேது சனியை சந்திக்கும் போது சூரியனுடைய தன்மை மாறிப்போம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? என்ன அடுத்தது விரைவில் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு